ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக மை கோல்டு ஹஸ்பண்டோட நெக்ஸ்ட் பாட்டை தான் இட்டுருக்கேன். டேரெக்டாக நம்ம பாட்டுக்களை அப்போல்லாம் நான் பேசுகிற விதத்து பெயின் தர மாதிரி தெரிஞ்சா ஐ ஆம் ரியலி சாரி. ஜஸ்ட் இது ஒரு ஸ்டோரி டான் ஸ்டோரியாக மட்டுமே கேளுங்க, ஓகே? பாட்டுக்களை அப்பெல்லாம் இப்போ சின்னதாக அந்த பிளேஸில் ஹெட்டில் அடிபட்டு எந்த பொசிஷனில் இருப்பான்னு தெரியல. இந்த ஜெனியை ஏதாவது பண்ணலான்னு பார்த்தா உனக்கு ப்ரூஃப் கேட்டுட்ருக்கேன். ப்ரூஃபுக்கு நான் எங்கடா போவேன்? அவள் தான் ப்ரூஃபே இல்லாத மாதிரி தானே ஹோல் ஒர்க்கையும் பண்ணுறான். டென்ஷன் ஆகடாராம். இவ்வளோ டேஸ் அவள் எங்கே இருக்கிறா, இந்த பிளேஸில் இருக்கா, என்ன பண்ணிகிட்ருக்கானுங்கிறதே தெரியல. இப்போ அவள் என்னென்ன பண்ணிகிட்ருக்கானுங்கிறது நமக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு. கண்டிப்பாக அவள் ஏதாவது ஒரு பிளேஸில் சிக்குவா. ஸ்ட்ராங்கான ஒரு ப்ரூஃப் நமக்கு கிடைக்கும். அந்த பிளேஸில் அவளை நான் அவளை அரெஸ்ட் பண்ணுறேன். அப்புறம் அவள் எப்போதுமே ஜெயிலேருந்து வெளியே வர முடியாது. உன் ஃபேமிலி மெம்பர்ஸோட நீ ஹாப்பியாக இருக்கலாம். அதுக்கு ஹெல்ப் பண்ணடாம் ஃபிலிக்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், கரெக்டாக அந்த பிளேஸில் ஃபிலிக்ஸ் என்ட்ராகிறாரு. இந்த மாதிரி என்ட்ரானா ஃபிலிக்ஸ் அதர் ஒர்க்குக்கு தானே வெளியே போனான் அப்படிங்கிற மாரி ஆறாம் நோட் பண்ணால் ஃபிலிக்ஸ் கரெக்டாக ஜேகப் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு ஜேகப் எல்லாத்தையுமே என்கிட்ட சொன்னார். கவலைப்படாதீங்க ஹயாங், ஜெனி பக்கத்தில் இருந்து ஜெனி பண்ணுற ஒவ்வொரு ஒர்க்கையுமே உங்களுக்கு நான் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். ஆனால் ஃபிலிக்ஸ் நீ இங்கேருந்து அவளோட பிளேஸில் ஒர்க் பண்ணுறேங்கிறது மட்டும் தெரிஞ்சிச்சு, அவ்வளவுதான். நான் ஆல்ரெடி அவள் கம்பெனியில் ஒரு எம்ப்ளாயி தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் என்னை நோட் பண்ணலையா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஜெனியோட அந்த கம்பெனிக்கு என்ட்ராக சொல்லியே அதில் ஒரு எம்ப்ளாயாக ஃபிலிக்ஸ் ஒர்க் பண்ணிட்டு தான் இருப்பார். இந்த மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருந்த மூமெண்ட்டும் இப்போ ஃபிலிக்ஸ் நம்ம ஆரம்பிட்ட சொல்லவும், என்ன ஜேகப் இங்கே நடந்துகிட்ருக்கு? இவன் இப்படி அந்த பிளேஸில் ஒர்க்குக்கு போனான். நான் தான் அந்த பிளேஸில் அவனை ஒர்க்குக்கு ஜாயின் பண்ண வச்சேன். எதுக்காக? அவள் ப்ரூஃப் கேட்டால, ப்ரூஃபை கலெக்ட் பண்ணடா. ஹே ஜேகப், என்ன மாதிரி திங்க் பண்ணிகிட்ருக்க? இது ஏன் ஃபேமிலி ஃபைட்டுடா? இதில் ஃபிலிக்ஸை ஏன் இன்வால்வ் பண்ணுறேன்? ஃபிலிக்ஸ் மட்டும் அந்த பிளேஸ்லேருந்து இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணுறான்னு தெரிஞ்சா ஜெனி ஃபிலிக்ஸை கூட கில் பண்ணிடுவாடா. இங்கே பாரு ஃபிலிக்ஸ், இப்போன்னா 2 பேரும் கொஞ்சம் ஃபைட்டுக்கு அப்புறம் ஒன்று சேர்ந்த மாதிரி தெரியுது. மறுபடியும் எனக்காக நீ ரிஸ்க் எடுக்காண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிச்சனா ஃப்ரீ பண்ணி விடுங்க ஹயாங். நான் தான் அந்த பிளேஸில் இருக்கேங்கிறது அவளுக்கு தெரிய போகிறது இல்லை. ஆனால் நீ இந்த மாதிரி ஜேகப்போட க்ளோஸாக இருக்கிற அந்த மூமெண்ட்லேயும் நீயும் ஜேகப்பும் பாய் ஃப்ரெண்ட்ஸுங்கிறத அவள் தான் நோட் பண்ணிடுவாளே அப்படிங்கிற மாதிரி சொன்னால், பாய் ஃப்ரெண்ட்ஸ் தானே நோட் பண்ணுவா. இந்த ஃபிலிக்ஸ் ஜேகப் கூடயே இருக்குங்கிறது தெரியாதுல்ல. எனக்கு ஒன்றுமே புரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு செம்ம டென்ஷனில் நோட் பண்ணேன். இந்த பிளான் எங்களுது, அந்த ப்ரூஃபை ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வர போகிறது நான் ரொம்ப கேர்ஃபுல்லாகவே இந்த ஒர்க்கை மட்டும் பண்ணுவேன். அப்புறம் ஜேகப், நான் உன்னை நம்ம ஹவுஸில் மீட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஃபிலிக்ஸ் அப்படியே மாஸ்க் எல்லாத்தையும் வேர் பண்ணபடியே, அதோட ஒரு லுக் எல்லாத்தையுமே மறைச்சபடி தான் வந்திருப்பார். அதே மாதிரி லுக் எல்லாத்தையும் கவர் பண்ணபடி அந்த பிளேஸ்லேருந்து எழுந்து போனால், ஜேகப் நீ ரிஸ்க் எடுக்கிறியா? அவங்க கூட கொஞ்சம் டேஸ்க்கு முன்னாடி தானே ஃபைட் பண்ணேன். இப்போனா 2 பேரும் ஒன்று சேர்ந்த மாதிரி தெரியுது. இந்த பிளேஸில் எனக்காக நீ எதுக்காக அந்த கம்பெனியில் ஃபிலிக்ஸை ஒர்க்குக்கு போக வச்சேன்? முதல்ல அந்த ஒர்க்லேருந்து அவனை வெளியே வர சொல்லு. உன்னோட பாய் ஃப்ரெண்டு தான் ஃபிலிக்ஸுங்கிறது மட்டும் தெரிஞ்சிச்சு அவளுக்கு, அவள் கீல் பண்ணிடுவாடா. ஏதாவது ப்ராப்ளம்டா, சொன்னால் புரிஞ்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். டென்ஷன் ஆகடா ஆரம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜேகப்பு நம்ம ஆரம்பிட்ட ஃபிலிக்ஸை பற்றி உனக்கு தெரியாதா? அவன் யாரோட ஆன்சர்லேயும் அவளை ஈஸியாக சிக்க மாட்டான். இதை உன்கிட்ட சொல்லணும்னு கிட்ட காக்கட்டான். ஃபிலிக்ஸ் இந்த பிளேஸ்க்கே வந்தான். நீ டென்ஷன் ஃப்ரீ ஆகு. அப்படியே ஒரு ப்ராப்ளமாக இருந்தால் என் பாய் ஃப்ரெண்டை சேவ் பண்ண எனக்கு தெரியும், நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு, நீ டென்ஷன் ஆகாமல் ஜொங்கு கூட பேபி பார்க்க போ அப்படிங்கிற மாதிரி ஆரம்பம் நேராக ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பினோம். ஆரம்பமே நேராக ஹாஸ்பிட்டலுக்கு வந்தா இப்போ பக்கத்தில் தான் பேபி இருக்குது. பேபியோட ஃபேஸ் அப்படி ரப்பனப்படி ஜொங்கு கூட கன்சு கிரிப்பை பிடிச்சபடி, ஜொங்குக்கு நான் எவ்வளோ பயந்துட்டேன் தெரியுமா ஜொங்குக் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. ஏன் பேபி நீ இந்த மாதிரி பேசுகிற? நானே ஒரு செகண்டில் நீ கட்டுனதெல்லாம் கேட்டு ரொம்ப பயந்துட்டேன் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், நான் கட்டுறதெல்லாம் நீ கேட்டுட்டு இருந்தியா? ஆமாம், ஜின்கயாங் காலில் பேசிகிட்டு இருந்தார்ல, அந்த கால் மொபைலில் ஜின்கயாங் பேசுகிறத தாண்டி அவனோட சவுண்டு தான் அதிகமாக இருந்துச்சு. அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன் பேபியோட வாய்ஸ் எந்த அளவுக்கு ரைஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி. இப்படி நம்ம கலாய்ப்பாரா, அந்த மாதிரி கலாய்ச்சோம். நம்ம அப்படி ஜொங்குக்கு அடிக்கிறாரு. நான் பெயினில் துடிச்சா நீ இப்படி கலாய்ப்பியா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், சும்மா பேபி சும்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயோட ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு, ரொம்பவே பயந்துட்டியா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், நிஜமாலுமே தெரியுமா ரொம்ப பயந்துட்டேன். என்கிட்ட முக்ஸில் அந்த மாதிரி அடித்த மூமெண்ட்டும்
ரொம்ப பிளட் லாஸ் ஆச்சு தெரியுமா? உண்மையிலேயே நான் டெத் ஆயிருவேன்னு நினச்சேன் தெரியுமா? அப்படிங்கிற மாரி அழுவாரா அந்த மாதிரி அழுதா நம்ம ஜொங்குக்கு அப்படியே ஹக் பண்ண போயிடு தேவையில்லாமல் க்ரை பண்ணாத. ஆனால் எதுவுமே ஆகலைல்ல. நீயும் பேபி சேஃபாக வந்துட்டீங்க தெரியுமா? அது மட்டும் இல்லை தெரியுமா? நீ சொன்ன மாதிரியே நம்ம பேபி க்யூட்டாக அழகாக இருக்கு தெரியுமா? நீ சொன்ன மாதிரியே கேர்ள் பேபி தான் போட் பண்ணியிருக்க அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி சொன்னான். டேடா அந்த கேர்ள் பேபிக்கு நான் ஜோனான் தான் நேம் வைப்பேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்கிறாரு. அது உன்னோட சாய்ஸ், நீ ஜோனானே நேம் வை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்கு கம்படியே டேயோட ஹேண்ட்ஸ் பக்கத்தில் இருக்கிற பேபி அப்படி தூக்குக்கிறாரு. இந்தமாதிரி தூக்குனா எங்கே போகிற அப்படிங்கிற மாதிரி கேட்டான். பேபி க்ரை பண்ணதில்ல, அதனால நீங்கள் இருந்து எழுந்து என்னை மட்டும் இந்த பெட்டில் உட்கார வச்சுட்டு போறியா அப்படிங்கிற மாதிரி கேட்பாரா அந்த மாதிரி கேட்டேன். டேக்கு பக்கத்துலேயே வந்து உட்காந்துட்டு உன்னை விட்டு நான் எங்கேயுமே போக மாட்டேன், பக்கத்துலேயே தான் இருப்பேன். ஆனால் பேபிக்கு வேணால் நான் மில்க்கு ஃபீட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே பேபி ஹேண்ட்ஸில் வாங்கி மில்க்கை ஃபீட் பண்ணுவாரா. ஆனால் பட்டு நம்ம ஜொங்குக்கு மில்க்கை ஃபீட் பண்ணதுக்கு டேக்கு கொஞ்சம் ஹெல்ப்பும் பண்ணுறாரு. இந்த மாதிரி பண்ணோம். டேயும் நம்ம ஜொங்குக்கும் அந்த டேக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்த அந்த ரூம்குள்ளே இருந்தோம். ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே அந்த ரூமுக்கு வெளியே தான் நிற்கிறாங்க. எப்படியோ டே சேஃபாக ஆகிட்டான், பேபிக்கும் எதுவும் ஆகலை. சரி ஓகே ஜின், நீ ஹவுஸில் போய் மற்ற ஒர்க்லாம் பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டேயோட பேரண்ட்ஸையுமே, அதாவது ஜின்னோட பேரண்ட்ஸையுமே ஹவுஸ் கூட்டு போக சொல்கிறாங்க நம்ம ஜொங்கு கூட டேட். இந்தமாதிரி சொன்னால் ஜொங்கு கூட டேடு, ஜிமினா, அப்புறம் நம்ம குட்டி குட்டி பேபிஸு, ஜின்னு, அப்புறம் நம்ம டேயோட பேரண்ட்ஸுங்கிற மாரி எல்லாருமே ஹவுஸ்க்கு கிளம்புறாங்க. இந்த மாரி கிளம்புனா அந்த ஹாஸ்பிட்டலில் கரெக்டாக ஆரம்பிட்றாங்க. எல்லோரும் எங்கே போகிறீங்க அப்படிங்கிற மாரி கேட்கவும் டே ஐயோ ஓப்பன் பண்ணிட்டான். ஜங்குக் டே பக்கத்தில் தான் இருக்கிறான். இனி டேக்கு வந்து மெடிசன்லாம் கொடுக்குறோம்ல, ஃபுட்டெல்லாம் ரெடி பண்ணோம்ல, அதான் மாம் ஹவுஸுக்கு போக சொன்னாங்க. மாம் டே பக்கத்தில் இருப்பாங்களா, நம்ம எல்லோரும் ஹவுஸுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி ஜின் சொன்னால் நீ ஹவுஸுக்கு போ ஜின், நான் டே பார்த்துட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நேராக நம்ம ஆரம் கரெக்டாக அந்த ரூமுக்கு வேண்டாம். இப்போ அப்படியே நம்ம ஆரம் அந்த ரூம் டோரை நாக் பண்ணுற மூமெண்ட்டுக்கு பேபிக்கு மில்க் கொடுத்துட்டு நம்ம டே தான் அப்படியே பேபி லைட்டாக மூவ் ஆன் பண்ண போயிடு பேபி ஜங்குக்கோட ஆன்சரை கொடுத்துட்டு ட்ரெஸ்ஸை அப்படியே சேஞ்ச் பண்ண போயிடு அந்த அப்படியே ஸ்டார்ட் பட்டனெல்லாம் போட்ட போயிடு யாரும் ரூமுக்கு வெளியே அப்படிங்கிற மாதிரி நம்ம டே கேட்பாரா அந்த மாதிரி கேட்டால் டேமா நான் உன்னோட ஹயாங் அப்படிங்கிற மாதிரி செலவும் வாங்க ஆரம் ஹயாங் அப்படிங்கிற மாதிரி டே சொன்னால் அப்படியே அந்த ரூம்குள்ளே என்ட்ராக்கி டே பக்கத்தில் வந்துட்டு டே இப்போ நீ இப்போ சேஃபாக தானே இருக்கிற, உனக்கு ஏதாவது ரொம்ப பெயினாக இருக்குதா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் எனக்கு அப்போ தான் லைட்டாக பயமாக இருந்துச்சு, இப்போ நான் நார்மலாக தான் இருக்கிறேன், அது மட்டும் இல்லை நான் ஒரு டாக்டர் அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்ட இந்த மாதிரி பேசுகிறத பார்த்துட்டு ஆரம் லைட்டாக ஸ்மெல் பண்ணபடி ஏன் முன்னாடி கதறி கதறி அழுது என்னமா ட்ராமா பண்ணான், அயான்கிட்ட என்ன மாதிரி போல்டாக பேசுகிறான் பார் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு நோட் பண்ணான். எனக்கு இதனால தான் டே உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த மாதிரி நீ போல்டாக இருக்கிறது தான் பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டேயோட ஃபோர்கட்டில் சாஃப்டாக கிஸ் பண்ணபடி பிபியை நோட் பண்ணுறாரு. நோட் பண்ணிவிட்டு மாம் வந்து ஹவுஸுக்கு போக சொல்லியிருக்காங்களா, நீ ரெஸ்ட் எடு ஜங்குக், அவன் பக்கத்தில் இருந்து அவனை டென்ஷன் ஆக்கக்கூடாது. சொல்லிட்டீங்களா ஹயாங், டென்ஷனே ஆக்க மாட்டேன், ஆனால் அதே வேட டேட்டையும் சொல்லிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் டே அப்படியே ஜங்குக்கு பட்டு மறைச்சா நான்லாம் ஒன்று டென்ஷன் ஆக்க மாட்டேன்டா, நீ தாண்டா என்ன டென்ஷன் ஆக்குவ, ஏன்டா இப்போ என்னை பட்டு மறைக்கிற அப்படிங்கிற மாதிரி ஜங்கு கோவமாக டே பட்டு பேசினோம். பார்த்தீங்களா ஹயாங் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஏன்டா பேபி இந்த மாதிரி டென்ஷன் ஆக்குற, அவன் அப்படி தான் டேமா அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு டேயை வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு ஜங்குக்கு பார்த்து சொல்லிவிட்டு அப்படியே அந்த ரூம்லேருந்து நம்ம ஆரம் வெளியே போனால் நம்ம ஜங்குக்கு தான் அண்டா ஹேங் சொல்லிட்டார்ல ரெஸ்டட் அப்படிங்கிற மாதிரி பெட்டில் படுக்க வச்சுட்டு பேபி ஹேண்ட்ஸில் வச்சபடியே நம்ம ஜங்குக்கு அந்த ரூம் முழுக்க நடக்கிறாரு. இப்படி நடந்து பேபி ஸ்லீப் பண்ணி பேபிக்கான ஸ்லீப் பண்ணதுக்கு பெட் இருக்கும்ல அதில் கொண்டு வந்து பேபி படுக்க வைக்கிறாங்க. அந்த மாதிரி படுக்க வச்சுட்டு டே பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு டேயோட ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணபடி டே கிட்ட நிறைய வல்லான்னு நம்ம ஜங்குக்கு பேசிகிட்டு இருக்காரு. இப்போ ஹவுஸில் தான் காட்டுறாங்க. ஹவுஸில் நம்ம ஆரம்பிட்டோம் ஒரு மாதிரி கன்ஃபியூஷனில் டென்ஷனில் ஜெனி பண்ண மூமெண்ட்டையே திங்க் பண்ணபடி இந்த ஜெனி இந்த அளவுக்குலாம் ரிவெஞ்ச் பண்ணுற அளவுக்கு ஒரு திங்க் கூட பண்ணி பார்க்கலையே, இந்த அளவுக்கு ப்ராப்ளம் பண்ண ஆரம்பிச்சிட்டாலே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜெனியை பற்றியே திங்க் பண்ணிகிட்டே இருப்பாரா. இந்த மாதிரி திங்க் பண்ணிகிட்டு இருக்க இந்த மூமெண்ட்டுக்கு நம்ம ஜின்னு தான் ஆரம் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு என்னாச்சு ஆரம், ஏதாவது ப்ராப்ளமா என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி நம்ம ஜின்னு பேசினா ஜின் பேசுகிறது எதுவுமே நம்ம ஆரம்புக்கு கேட்கவே மாட்டேங்குது. அந்த மூமெண்ட்டுக்கு திங்க் பண்ணபடி இருக்கிறத ஜின் நோட் பண்ணிவிட்டு என்ன ஆச்சு உனக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜின் ரொம்ப க்ளோஸாக வந்து ஆரம்போட ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணலாங்கிற மாதிரி வந்தோம். டக்குன்னு பெட்லேருந்து எழுந்துட்டு ஜேகப்புக்கு கால் பண்ணபடி பால்கனிக்கு வந்து நிற்கிறாரு. இந்த மாதிரி நான்
இவனுக்கு என்ன ப்ராப்ளம், எதுக்காக இந்த மாதிரி நம்மளை ரொம்ப இக்னோர் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜின்னுமே கரெக்டாக ஆரம்புக்கு பேக் சைடில் வந்து நின்னா நம்ம ஜேகப்கிட்ட தான் நீ அவள் பிளேஸ்லேயே இருந்து அவள் என்னென்ன பண்ணிகிட்ருக்கானுங்கிறத நோட் பண்ணணும்னு சொல்லி ஃபிலிக்ஸ் அந்த பிளேஸ்க்கு ஒர்க்குக்கு போக வச்சுருக்கேன். ஃபிலிக்ஸ்க்கும் ப்ராப்ளம், உனக்கும் ப்ராப்ளம், அது முதல்ல ஞாபகம் வச்சுக்கும். அப்புறம் ஜெனி எப்படியாவது நான் இந்த மாதிரி பண்ணணும் அந்த மாதிரி பண்ணணும், ஜெனி எனக்கு ரொம்ப பெரிய ப்ராப்ளமாக இருக்கிறான், அவள் என்னை ரொம்ப டென்ஷன் ஆக்குறா, என்னை ரிவெஞ்ச் எடுப்பேங்கிற மாதிரி சொல்லி எக்கச்சக்கமாக ப்ராப்ளம் பண்ணுறா ஜேகப். என்னால் நிம்மதியாக ஸ்லீப் கூட பண்ண முடியல, டென்ஷன் ஆகிட்டுருக்கு. அது மட்டும் இல்லை, அவள் நீயும் இந்த பிளேஸில் எனக்கு ஹெல்ப் பண்ணுறேங்கிறது தெரிஞ்சால் உன்னை ஏதாவது அட்டாக் பண்ண ஆரம்பிப்பா அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு நீ எதுக்கும் சேஃபாகவே இரு, உன்னையும் அட்டாக் பண்ணதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது, உன் சேஃப்டியை பார்த்துக்கோ, ஃபிலிக்ஸ் கிட்டேயும் ஃபஸ்ட்லேயே சொல்லிடு, அடிக்கடி நீ ஃபிலிக்ஸ்க்கு கால் பண்ணுறது நிப்பாட்டு அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி எல்லாத்தையுமே மறந்துட்டு ஜெனி ஒரு பேட் பர்சனுங்கிற இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணுங்கிறதுக்காக இவங்க போட்ட பிளானில் ஜெனி ஜெனி ஜெனிங்கிற மாதிரி நம்ம இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிட்ட தூரத்துலேருந்தே கேட்க சொல்ல மற்ற எதுவுமே அந்த அளவுக்கு நம்ம ஜெனிக்கு கேட்கல, ஜெனிங்கிற மாதிரி அந்த நேம் சொல்கிறது மட்டும் நல்லாவே கிளியராக கேட்குது. அந்த மூமெண்ட்லாம் நோட் பண்ணிவிட்டு இந்த நைட் நேரத்தில் கூட அந்த காலை பற்றி ஏன் திங்க் பண்ணிகிட்டு இருக்கானுங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜின்னு தான் நேராக ஆரம்கிட்ட க்ளோஸாக வர அந்த மாதிரி வந்தால் ஜின் க்ளோஸாக வர மூமெண்ட்டை ஆரம் நோட் பண்ணிவிட்டு டக்குன்னு அந்த காலை கட் பண்ணிவிட்டு என்னாச்சு ஜின் அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், இல்லை ஏதாவது ப்ராப்ளமா ஆரம், நைட்டு 12 போல் யாருக்கு கால் பண்ணி யாரை பற்றி பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அது ஒன்றும் இல்லை அது ஜேகப்ட தான், பிஸ்னஸில் எனக்கு ஒரு எனிமி ரொம்ப ப்ராப்ளம் பண்ணிகிட்ருக்காங்க, அதுதான் அவங்கள பற்றின இன்ஃபர்மேஷன் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வேறு எதுவுமே பேசாமல் நேராக நம்ம அப்படியே ஹவுஸுக்குள்ளே போனோம். பிஸ்னஸோட எனிமிஸா அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு ஜின்னுமே நம்ம ஆரம்ப நோட் பண்ணால் இப்போ அப்படியே 2 பேருமே ஸ்லீப் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஸ்லீப் பண்ணோம். நெக்ஸ்ட் டே ஸ்டார்ட் ஆகுதா அந்த மாதிரி ஸ்டார்ட் ஆனால் ஜின்னுமே நம்ம ஆரம்புக்கு எல்லா ஒர்க்குமே பண்ணி வச்சுட்டோம். நாமவே ரெடி பண்ணிவிட்டு நான் ஸ்கூலில் கொண்டு நாம விட்டுட்டேன். நான் நேராக ஹாஸ்பிட்டலுக்கு போயிருவேன் அப்படிங்கிற மாரி ஆரம்கிட்ட சொல்லிட்டு போனோம். ஆரம் இப்போ கூட நம்ம ஜின் பேசுகிறது கேட்கவே இல்லை. ஜின் பேசுகிறாரு, நம்ம ஆரம்கிட்ட பேச ட்ரை பண்ணிகிட்ருக்காரு. பட் அதுதான் நம்ம ஆரமுக்கு கேட்கல. அடுத்த ப்ராப்ளம் ஜெனி என்ன மாதிரி பண்ணுவான்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி அந்த டென்ஷன்லேயே நம்ம ஆரம் இருக்கிறத நம்ம ஜின் நோட் பண்ணிவிட்டு அப்படியே அந்த பிளேஸ்லேருந்து சேடாக ஒர்க் பண்ணுற பிளேஸ்க்கு போவாரா. இந்த மாதிரி போனால் ஒரு 4 டேஸ்க்கு மேலே ஆகுது. இந்த மாதிரி 4 டேஸ்க்கு மேலே ஆனால் நம்மகிட்ட டிஸ்சார்ஜ் பண்ணி ஹவுஸ்க்கெலாம் கூப்பிட்டு வந்துட்டாங்க. இந்த மாதிரி கூப்பிட்டு வந்த மூமெண்ட்டுக்கு எல்லாருமே பேபியை ஹேண்ட்ஸில் வச்சபடி ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தா அந்த பிளேஸில் கூட நம்ம ஆரம் கார்டன் சைடில் வந்து இருந்துக்கிட்டு பயங்கர டென்ஷனில் அந்த ஜெனியே நம்ம எதுவும் பண்ண முடியாதானுங்கிற மாதிரி ஜெனியை பற்றின திங்கிங்கிலேயே அவளை நான் எப்படி வின் பண்ண போகிறேன், எனக்கு பெரிய ப்ராப்ளமெல்லாம் இருக்கா, என்கிட்டயே சேலஞ்சு பண்ணுறா, என் ஃபேமிலி மெம்பர்ஸை ஹேட் பண்ணுவேன்ட்டு என்ன பண்ண. ஃபிலிக்ஸ் வேறு அவன் பிளேஸில் போய் ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். ஃபிலிக்ஸ் மட்டும் நமக்கு ஹெல்ப் பண்ணுறானுங்கிறது தெரிஞ்சிச்சு, அவ்வளோதான். ஏன் கம்பெனி டீட்டெயில்ஸ் மட்டுமும் அவளுக்கு எப்படி மொட்டமாக தெரியுது. அப்போ இன்னும் ஏன் கம்பெனியில் ஏதோ ஒரு பர்சன்ட் அவளுக்கு கீழே ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. நல்ல வேலை ஃபிலிக்ஸ் அங்கே நடக்கிற மூமெண்ட் எல்லாத்தையுமே ஜேகப்கிட்ட சொல்ல போய் இன்றைக்கி நமக்கு கிடைக்க வேண்டிய ட்ரெண்டை நமக்கு இல்லாமல் போயிருந்துருக்கும். நம்ம பிளேஸில் அந்த பர்சன்ட் யாருங்கிறத முதல்ல நான் சீக்கிரம் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி செம்ம டென்ஷனில் செம்ம கன்ஃபியூஷனில் நம்ம ஆரை மட்டும் ரொம்ப சிங்கிளாக அந்த டார்ச்சர் ஜெனி பண்ணுற டார்ச்சரை தாங்கிக்க முடியாமலையும் இன்னுமே ஆரம்போட கம்பெனிஸில் ஜெனிக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி 2-3 பர்சன்ஸ் இருக்கிறதையும் நோட் பண்ணிவிட்டு நம்ம கம்பெனிலே இன்னும் 2-3 பர்சன்ஸ் இருக்காங்க, அது யாருங்கிறது எப்படி கண்டுபிடிக்கணுங்கிற மாதிரி டென்ஷன்லேயே நம்ம ஆரம் இந்த மாதிரி அங்கிட்டும் இங்கிட்டும் நடந்துகிட்டு இருக்க மூமெண்ட்டம் ஜின் நோட் பண்ணுறாரு. ஆரம்புக்கு ஏதோ ஹெவி ப்ராப்ளம் போலுக்கு, அதுதான் சொல்லாமலே இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஆரம்பக்கிட்ட எவ்வளவோ நம்ம ஜின்னு பேச ட்ரை பண்ணுறாரு. இப்படி பேச ட்ரை பண்ணால் நம்ம ஆரம் தான் ஜெனி மேலே இருக்க கோட்டு ஜின்னு மேலே கரெக்டாக காட்டிடுவார். என்னடா ஏதாவது ஒன்று ஒன்றா கேட்டுட்ருக்கேன், ஏன் எனக்கு கம்பெனியில் நிறைய ஒர்க் இருக்குது, கம்பெனியில் ப்ராஜெக்ட் டீல் அண்டை பற்றி எனக்கு நிறைய டென்ஷன் இருக்குது, என்னோடய ப்ராஜெக்ட்டுக்காக நான் திங்க் பண்ணிகிட்டு இருந்தேன், ஏன் இந்த மாதிரி சேடாக இருக்க, ஏதாவது ப்ராப்ளமா, ஏதாவது முக்கியமான விஷயமா, ஏதாவது ப்ராப்ளம்னா என்கிட்ட சொல்லி கிளியர் பண்ணேங்கிற, நான் சொன்னால் மட்டும் நீ கிளியர் பண்ணிடுவியானுங்கிற மாதிரி நம்ம ஜின்னை பிடிச்சி கண்ட மினிக்கே திட்டுருவார். இந்த மாதிரி கத்துறதை பார்த்து ஜின்னு செம ஷாக்கில் ஆரம்ப நோட் பண்ணால் முதல்ல எங்கேருந்து எழுந்துப்போம், ஏற்கனவே எனக்கு ப்ராப்ளம் காணாதுன்னு பக்கத்தில் இருந்துட்டு எதையாவது உன சொல்லிக்கிட்டு அப்படிங்கிற மாதிரியும் ரொம்பவே கொஞ்சம் நம்ம ஜின்னு
ஹேட் ஆகிற அளவுக்கு பேசி முடிச்சிருவாரு. இந்த மாதிரி ஜின்னு திட்டுற மூமெண்ட்டை பட்டுட்டு ஜின்னோட ஐஸ்லாம் லைட்டாக கலங்கினபடி டக்குனு அங்கேருந்து எழுந்து பெட்ரூமுக்கு வந்துருவாரா. இப்போ என்ன தப்பா கேட்டேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி என்ன திட்டுறாருங்கிற மாதிரி நேராக பெட்ரூமுக்குள்ளே போனால் ஹயாங் பட்டியா என்னம்மா கட்டுன்னு கட்டிட்டாரு. இப்போவே ஹயாங் ஒரு 1 வீக்காக ஒரு வித்தியாசமாக தானே இருக்கிறாரு ஜங்குக். ஆமாம் சுகா, நானும் நோட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஹயாங்காவே இல்லை, யாரோ ப்ராஜெக்ட்டுன்னு ஜின்னை பிடிச்சி திட்டுனாரு. ப்ராஜெக்டில் மீட்டிங் நடந்துட்டு இருக்க சொல்லியே அந்த மீட்டிங்கை பிரேக் பண்ணிவிட்டு மீட்டிங் ரூமை விட்டு வெளியே போனார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சுகாவும் ஜங்குக்கு இந்த மாதிரி பேசினா அந்த மீட்டிங்கை நம்ம சுகாவும் ஜங்குக்கு தான் லாஸ்ட்டில் என் பண்ணியிருப்பாங்க. அந்த மூமெண்ட்டெல்லாம் திங்க் பண்ணிவிட்டு என்னவா இருக்கும், அநேகமாக நமக்கு வேறு ஏதாவது நியூவாக பனிஷ்மெண்ட் ரெடி பண்ணிகிட்டு இருக்காரோ. எடு பனிஷ்மெண்ட்டா, ஆனால் நான் வந்துட்டு எந்த ஒரு ப்ராப்ளம் பண்ணலையே அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு சுகாசனம். நானும் யார்கிட்டையும் எந்த ஒரு ப்ராப்ளம் பண்ணலடா. ஒருவேளை நம்ம பழைய எனிமீஸ் யாராட்டும் இருப்பாங்களோ, நம்ம அடிச்சது திட்டுனது அப்புறம் பனிஷ் பண்ணது எல்லாத்தையும் சொல்லி ஹயாங்க டென்ஷன் ஆக்கிட்டாங்களோ. அதான் என்னடா நமக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்க, நம்ம பிரதர் ஆச்சுன்னு சொல்லிட்டு பயங்கரமாக திங்க் பண்ணிட்டு இருக்காரோ. ஏன் சுகா இந்த மாதிரிலாம் பேசுகிற அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு நோட் பண்ணோம். இல்லைடா, ஹயாங்கோட லுக்கு அண்ட் மூமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க சொல்ல எனக்கு அப்படி தான்டா தோணுது அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், எனக்கு பார்க்க சொல்ல ஹயாங் கூட இந்த அளவுக்கு திங்க் பண்ணுவாரோ தெரியாது. நீ ஹயாங்க்கு எடுத்து கொடுத்துட்டு வந்துருவே எல்லாத்தையும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு சுகா வடிக்க ஏண்டாடே எதுக்குடா இப்போ என்ன அடித்தேன், நான் உண்மையை தானடா சொல்கிறேங்கிற மாதிரி அநேகமாக இந்த பிளேஸில் நீடா நிறைய பர்சன்ஸை பெரிய பாக்ஸர் மாதிரி குட்டி குட்டி ஃபைட் பண்ணியிருக்கேன். அந்த பர்சன்ட் ஏதோ ஒரு பர்சன்ட் தான் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேங்க. எடு, நான் பஞ்சு பண்ண பர்சன்டா? ஆமாம், நீ பஞ்சு பண்ண பர்சன்ட் தான். ஒருவேளை அவனாக இருக்குமோ? அந்த கம்பெனி மீட்டிங் முடிஞ்சு வர சொல்ல கார் பார்க் பண்ணி பேசல பயங்கரமாக கூட்டுனே அவனாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி இவங்க 2 பேரும் இந்த மாதிரி மாட்டி மாட்டி பேசிக்கிட்டு இருந்தான். நம்ம ஜிமினாடா பிரதர்ஸ் 2 பேருக்கு என்னடா ப்ராப்ளம் அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், ஜிமின் நீ கிட்ட வையன், எங்களுக்கு தான் எங்கள் ஹயாங் வித்தியாசமாக தெரியுறாரா, வியாடாக தெரியுறாரா, இல்லை உனக்கு அப்படியே தெரியுறாரா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், ஏன்டா ஹயாங் நார்மலாக தானே இருக்கிறாரு, ஐயோ அடா கேட்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹயாங்கோட அந்த ஒவ்வொரு டேஸ் இருக்கிற அந்த மூமெண்ட்ஸ் இப்போ ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. வியாடாக எல்லாத்தையும் நடந்துக்கிறாரு. கொஞ்சம் ஹவர்ஸுக்கு முன்னாடி ஜின் ஹயாங்க என்ன அம்மாட்டினாரு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவேன். எடே ஏன் ஹயாங்க உன் ஹயாங் திட்டுறானா, எவ்வளோ திமிரு இருந்தால் ஏன் ஹயாங்க திட்டலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமினை காண்டாக்கி நேராக கீழே இறங்கி போனால் ஜிமினோட ஆன்சர் நம்ம ஷுவா கிரிப்பாக பிடிக்கிறாரு. என்ன ஃபைட்டுக்கு போறியா? ஆமாம் பேபி, நான் உன் பாய் ஃப்ரெண்டு, உன்னோட ஹஸ்பண்டு. நீ என்ன மாடி கட்டுனாலும் என்ன மாடி திட்டுனாலும் மொத்தமாக வாங்கிப்பேன். அவர் உன்னோட உன்னோட ஹயாங்கோட ஹஸ்பண்டு. அங்கே போய் கட்டுனேன்னு வச்சுக்கோங்க, ஜின் அங்கே விழுந்ததோட சிறப்பாக விழுந்துடும் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி சுகா சொன்னால், என்னையா கலாய்க்கிற ரூம் கூட உனக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமினா நேராக ரூமுக்கு போனால், ஐயோ டே 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 தேவையில்லாமல் கோவப்படாதுடா, சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சுகா ஜிமினா பின்னாடியே போனால் நல்லா வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு நக்லாஸு இந்த மாதிரி ஜங்குக் சுகாவும் ஜிமினாவும் போயிட்டு இருக்க மூமெண்ட்டை பாட்டு சிரிச்சுக்கிட்டு இருந்தான். நம்ம டேட்டாம் பயங்கரமாக கட்டுறாரு ஜங்கு கூட நம்ம சொல்லி, ஐயோ பேபிக்கு மில்கெல்லாம் எடுக்க வந்தேன், அடை எடுத்துகிட்டு போகிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஹயாங் பக்கத்தில் உட்காந்து நிறைய ஸ்டோரி பேசிட்டேனே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வேகமாக கிச்சனுக்குள்ளே மில்கை ரெடி பண்ணி எடுத்துட்டேன். அதே வீட்டில் பெட்ரூம்குள்ளே நம்ம ஜங்குக்கு போனால் மில்க் எடுத்துகிட்டு வரேன்ட்டு போன நீ 1 ஹவராக என்னடா பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கட்டிட்டு பில்லாஸ் எல்லாம் தூக்கி எறிஞ்சா, பிபி கட்டட பிபி ஸ்லீப் பண்ணுறாம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். என்னை டென்ஷன் ஆக்குறியா நீ அப்படிங்கிற மாதிரி கட்டுனா, அது மில்க் இல்லை, மில்க்குக்கு ஏற்றபடி சுகர் இல்லைங்கிற மாதிரி என்னெல்லாமோ நிறைய ரீசனை சொல்லி மில்க் கிளாஸை கொண்டு கொடுப்பாரு. அந்த மாதிரி கொடுத்தேன். நம்மகிட்ட அப்படியே மறைக்கிறாரு, நம்ப பேபி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபீட் பண்ணி விடுவாரா. இந்த மாதிரி இவங்க லைஃப் மூமெண்ட்ஸ் 1 பை 1 போனோம். இப்போ ஒரு 1 வீக் கிட்ட போயிடுச்சு. இந்த மாதிரி 1 வீக் போன அந்த மூமெண்ட்டுக்கு நம்ம ஜின்னு தான் ஆரம் கம்பெனி ஒர்க்குக்கு ரெடி ஆகிட்டு இருக்க மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு ஆரம் முன்னாடி ஆரம் என்ன வேணும் ஜின்? இல்லை இன்னைக்கு நான் ஒரு ஒர்க்கு விஷயமா நான் நாமோட ஸ்கூலுக்கு போகிறேன். பேரண்டா நம்ம 2 பேரையும் வர சொல்லியிருக்காங்க. நம்ம 2 பேரும் ஏன் நாமோட ஸ்கூலுக்கு போகலாம்ல, நீ 10 o'clock போல் நம்மோட ஸ்கூலுக்கு வருவியா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஸ்கூலுக்கு வரேன். அப்புறம் ஆரம் இன்னும் என்ன, நம்மோட ஸ்கூலில் 2 பேருமே அந்த மீட்டிங் எண்ட் பண்ணிவிட்டு
என் கூட கொஞ்சம் ஷாப்பிங் மாலுக்கு வருவியா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஆரம் அப்படி ஜின்னை நோட் பண்ணா, இல்லை உனக்கு ஒர்க் அதிகமாக இருந்தால் நீ வரான்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு ஒர்க்லாம் கிடையாது, கண்டிப்பாக நான் வரேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆரம் இந்த மாதிரி சொல்லுவார். அந்த மாதிரி சொல்கிறது கேட்டு ஜின் ரொம்ப ஹாப்பியாகி அப்பா ஷாப்பிங் பண்ண வரேன்ட்டானுங்கிற மாதிரி ஜின்னுமே நம்ம ஆரம்புக்கு என்ன மாதிரி ட்ரெஸ்ஸஸ்லாம் வேர் பண்ண பிடிக்குமோ அந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையும் செலெக்ஷன் பண்ணிட்டு இருப்பாரு. இங்கே டைம் ஸ்கிப் ஆகி 10 o'clock ஆகிடும். 10 o'clock ஆகிற மூமெண்ட்டுக்கு நம்ம என்ன ஹையாங்கு ராமுவோட ஸ்கூலுக்கு போவேன் என்ன உட்காண்ட்ருக்கு அப்படிங்கிற மாதிரி பேபியை ஹேண்ட்ஸில் எடுத்தபடி கீழே இறங்கி வந்தோம். ஆறாம் வாரேன்னு சொன்னார்டா அதான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜின்னு சொன்னால் எடு ஹயாங் வரேன்னு சொன்னாரா, கண்டிப்பாக வரைய மாட்டார் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி நம்மகிட்டே சொன்னால் என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், ஆரம்பிக்கையாங்க இன்னைக்கு கம்பெனிக்கே போகலைங்க, ஜங்குக் கால் பண்ணி என்கிட்ட சொன்னால் கம்பெனி ஒர்க்கை மட்டுத்தையுமே ஜங்குக் பார்த்துட்ருக்கானா, கம்பெனி சைடு ஒர்க் எல்லாத்தையுமே சைட்டில் போய் பார்ப்பாங்களா அந்த ஒர்க் எல்லாத்தையுமே ஷுகா போய் பார்த்துட்ருக்காராம். மார்னிங்கே கம்பெனிக்கும் போல் மற்ற அதர் பிளேஸ் ஒர்க்குக்கும் போல் எங்கே போயிருக்காருன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி சொல்லிட்டு வந்தா, எது கம்பெனிக்கு போகிறேன்னு சொல்லிட்டு தானே அங்கேருந்து கிளம்புனாரு, இப்போ என்ன இந்த மாதிரி வித்தியாசமாக சொல்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜின் ரொம்ப ஒரு மாதிரி டவுட் ஆகி ஆரம்புக்கு கால் பண்ணால் ஆரம் அந்த காலை பிக் பண்ணவே மாட்டேங்கிறாரு. ஏன்னா ஆரம் இப்போ நம்ம ஜேகோ பிளீக்ஸ் கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. அந்த மூமெண்ட்டுக்கு அந்த காலை பிக் பண்ணாத மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு, சரி நமக்காக வெயிட் பண்ணிட்டுருப்போம், நம்மளோட நம்மளோட ஸ்கூலுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்மளோட ஸ்கூலுக்கு வருவாங்க. இந்த மாதிரி வந்தால் பேரண்ட்ஸு ஒவ்வொரு பர்சன்ஸாக டீச்சர்கிட்ட பேசிட்டு போகிற அந்த மூமெண்ட்டுக்கு நம்ம ஜின்னும் போய் அங்கே நாம என்ன மாதிரி ஸ்கூல் ஸ்டடி பண்ணுறோம், என்ன மாதிரி பிஹேவியர் இருக்குங்கிற மாதிரி அந்த ஸ்கூல் ரெகுலர் ஒர்க் அந்த எல்லாத்தையும் என் பண்ண போய்ட்டு நம்ம ஜின்னு அப்படியே வெளியே வருவார். இந்த மாதிரி வந்தோம் நாம தான் எனக்கு நீங்கள் நிறைய திங்ஸ் வாங்கி கொடுக்க, நீங்கள் கண்டிப்பாக எனக்கு வாங்கிட்டு வரணும், ஈவினிங் நான் ஹவுஸில் வந்து பார்க்க சொல்ல எனக்கு பிடிச்ச டாய்லாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ட்ரெஸ்ஸு டாய்லாக வேணும், எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தீங்களா மாம் அப்படிங்கிற மாதிரி ஜின்னுக்கிட்ட பேசவும், கண்டிப்பாக நான் எல்லாத்தையுமே வாங்கி வைக்கிறேன், நீ கரெக்டாக உன்னோட ஸ்டடி மட்டும் பாருங்கிற மாதிரி சொல்லிட்டு நாமும் நேராக கொண்டு அவரோட ஸ்கூலில் கிளாஸ் ரூமில் விட்டுட்டு நம்ம ஜின்னு நேராக ஷாப்பிங் மால் வராரு. எந்த ஷாப்பிங் மாலுக்கு நம்ம ஜின்னு வராரோ அதே ஷாப்பிங் மாலில் தான் நம்ம ஆரமும் நிற்கிறாரு. ஜேகப்பும் ஃபிலிக்ஸுமே பேசிகிட்டு இருக்காங்க ஒரு காஃபி ஷாப் மாதிரி இருக்கிற பிளேஸில். இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தா அது ஏதோ 3rd ஃப்ளோர் நம்ம ஆரம் ஜேகப் ஃபிலிக்ஸ் இருக்கிற பிளேஸ். நம்ம ஜின் இப்போன்னா கிரவுண்ட் ஃப்ளோருக்கே வந்திருப்பாரு. இந்த மாதிரி உள்ள என்ட்ராகி அங்கே இருக்கிற பிளேஸில் நமக்கான திங்ஸஸ் எல்லாத்தையுமே ஷாப் பண்ணிகிட்டு இருப்பாரு. இந்த மாதிரி ஷாப் பண்ணோம். இப்போ நம்ம ஆரம் தான் என்ன சொல்கிற ஃபிலிக்ஸ், அவள் சீக்கிரட்டாக நிறைய ஒர்க் பண்ணிகிட்ருக்காளா, அது யாருக்குமே தெரியாதபடி மெயின்டைன் பண்ணுறாளா, அவள் கூட இருக்கிற அந்த பர்சனல் செக்யூரிட்டிக்கு மட்டும்தான் எல்லாம் தெரியுமா, ஆமாம் மற்ற எம்ப்ளாயிஸ் யாருக்கிட்டேயுமே ஜீனி அந்தளவுக்கு ஒரு பாஸுங்கிற அந்த மூமெண்ட்டில் எம்ப்ளாயிஸ்ட்டு யார்ட்டையுமே பேசுகிறது கிடையாது. எது பேசுகிறதா இருந்தாலும் அந்த பர்சனல் செக்யூரிட்டி தான் வந்து எல்லா எம்ப்ளாயிஸ்ட்டுமே பேசுகிறாங்க. அது மட்டும் இல்லை, அவள் எப்போதுமே கம்பெனிக்கு வர மாட்டா, எப்போது ஒரு டே 2 டே மட்டும்தான் கம்பெனிக்குள்ளே என்ட்ராகிறா, அதுவும் ஒரு 1 ஹவர் மட்டும். அந்த 1 ஹவர் என்ட்ரானதுக்கப்புறம் அவள் எந்த பிளேஸ்க்கு போகிறானுங்கிறது யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. நானும் அவளை 2 டைம்ஸ்க்கு 3 டைம்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு போனேன். ஒரு குறிப்பிட்ட பிளேஸ் வரைக்கும் தான் என்னால் அவளை ஃபாலோ பண்ண முடிஞ்சுச்சு. அதுக்கப்புறம் அவள் நான் போயிட்டுருக்குற அந்த பிளேஸ்லேருந்து மூவ் ஆன் ஆகிட்டான். அப்புறம் அவள் எந்த பிளேஸ் வழியாக போனானுங்கிறது எனக்கு தெரியல. அவள் ஏதோ சீக்ரெட்டாக ஒரு ஒர்க்கும் பண்ணிகிட்ருக்கான். அது மட்டும் இல்லை, இந்த தடவை உங்கள் பிரதர்ஸை யாரையோ அட்டாக் பண்ணுறதா அவள் திங்க் பண்ணி வச்சுருக்கா, என்ன சொல்கிற அப்படிங்கிற மாதிரி ஆரம் கேட்டான். ஆமாம், இன்னைக்கு ஈவினிங் 5 o'clock போல் உங்களோட பிரதர்ஸை யாரோ ஒரு பர்சன்ட்டை கில் பண்ணுற மாதிரி ஒர்க் பண்ணி வச்சுருக்கான். இந்த இன்ஃபர்மேஷன் மட்டுமே இதில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஜெனி வந்து அங்கே இருக்கிற பர்சன்ஸு நம்ம சுகா இல்லாட்டி நம்ம ஜங்குக்கிட்ட ப்ராப்ளம் பண்ணி அவங்கக்கிட்ட ஃபைட் அப் பண்ணி கில் பண்ணுற மாதிரி ஒர்க் ரெடி பண்ணி வச்சுருப்பா. பாடி கார்ட்ஸ் அவங்கக்கிட்ட ஜெனி பேசின வீடியோ மாதிரி நம்ம ஃபிலிக்ஸ் ரெடி பண்ணி எடுத்துட்டுருப்பாரு. இது எல்லாமே ஜெனி பேசினது தான். இதை கேட்டதுக்கப்புறம் தான் எனக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு, அதனால தான் நான் ஜேகப்ட்ட உடனே சொன்னேன், ஜேகப் ப்ரூஃப் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதை பத்திரமா வச்சுக்கோ, அது மட்டும் இல்லை நீ ஆரம்பிட்ட டேரெக்டாக வந்து சொல்லுன்னு சொல்லிட்டு தான் இந்த பிளேஸ்க்கு கூட்டிகிட்டு வந்தார் அப்படிங்கிற மாதிரி மாட்டி இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருந்தா, எது என் பிரதருக்கு ப்ராப்ளமா, இதை ஃபஸ்ட்லேயே சொல்லலாம்ல, ஆனால் பட் யாருக்குன்னு தெரியல, 2 பர்சன்ஸும் சேஃபாக ஹவுஸில் இருந்தால் ப்ராப்ளம் இல்லை, நீங்கள் 2 பிரதர்ஸ்க்கு கால் பண்ணி ஹவுஸ்க்கு வர சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும்,
என்ன சொல்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஆரம் நோட் பண்ணால் 2 பேருக்குமே கால் பண்ணுங்கள், இம்பார்ட்டண்டான ஒர்க் இருக்குடா, ஹவுஸுக்கு வாங்கன்னு சொல்லுங்கள், ஹவுஸுக்கு வந்தால் அவங்க சேஃப் ஆயிடுவாங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் டயத்தையும் நோட் பண்ணி பார்க்குறாரு. 5 o'clock போல் அந்த அட்டாக். இப்போ டைம் 3 o'clockங்கிற அந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு டக்குன்னு ஆரம் கொஞ்சம் கூட யோசிக்காமல் ஜங்குக்கும் ஷுஹோக்கும் கால் பண்ணி, இப்போவே நீங்கள் 2 பேருமே ஹவுஸுக்கு வாங்கடா, எவ்வளோ பெரிய ஒர்க்காக இருந்தாலும் அந்த ஒர்க்கை அங்கேயே பிரேக் பண்ணிவிட்டு நேராக ஹவுஸுக்கு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், என்ன சொல்கிறா யாங், ஹவுஸுக்கெலாம் என்னால் வர முடியாது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு சொன்னோம். ஷுகாவும் அதே மாரி தான் சொல்லிகிட்டு இருக்காரு. நான் ஏன் ஹவுஸுக்கு வரணும், இங்கே எவ்வளோ பெரிய ஒர்க் இருக்குது தெரியுமா, நீ மட்டும் எங்கே போன அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி ஜங்குக்கும் ஷுகாவும் நம்ம ஆரம்பிக்கிட்ட ஃபைட் பண்ணிட்டு இருந்தா, ஏன்டா டே இவ்வளோ தூரத்துக்கு பேசிகிட்டு இருக்கேன், என்கிட்ட யாடா பேசி ப்ராப்ளம் பண்ணிகிட்ருக்கீங்க, ஒழுங்கு மரியாதையாக ஹவுஸுக்கு வாங்கடா, ஹவுஸுக்கு மட்டும் இப்போ நீ ஒரு 1 ஹவரில் 2 பேரும் வரல அவ்வளோவிடா அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக கட்டுக்கட்டுன்னு கட்டுற மூமெண்ட்டை பாட்டு நம்ம ஜங்குக்கும் ஷுகாவும் இப்போவே கிளம்பிட்டோம் அப்படிங்கிற மாதிரி 2 பேருமே கிளம்பிடுவாங்களா.